ஹலோ everybody, ICFixலேருந்து கார்த்திக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. அவருடைய ஃபோனில் வந்து யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணால் கூட அந்த ரிங்கர் அல்லது லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கரில் வந்து அதிகமான நாய்ஸ் வருது, என்னால் வந்து இதை ரெக்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த டைமில் என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதர் இது வந்து ரிங்கர் அல்லது லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீக்கரோட இஷ்யூவா அல்லது இது வந்து மதர் போர்டோட இஷ்யூவா, ஸோ இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ரிங்கர் எடுத்துகிட்டு நல்ல குவாலிட்டியான வேறு ஒரு ரிங்கர் ட்ரை பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஒரிஜினல் ரிங்கர் போட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ரிங்கர் ட்ரை பண்ணும் பொழுது உங்கள் கையில் வந்து ஒரிஜினல் ரிங்கர் கிடைக்கல, அல்லது அது கிடைக்கிறதுல ஏதோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ அது ரிங்கரில் தான் ப்ராப்ளமா இல்லை மதர் போர்டில் ப்ராப்ளமான்றதை எப்படி அது வந்து ப்ராப்ளம் எங்கன்றதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம MP3 ஆர் நம்மளுடைய வாக்மேன் ஆர் போர்ட்டபிள் MP3 பிளேயர்ஸ் போர்ட்டபிள் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் ஸ்பீக்கராக இருந்தாலும் ஓகே, அல்லது நம்ம மொபைலில் வரக்கூடிய ரிங்கர் இருந்தாலும் ஓகே, அல்லது நம்ம லேப்டாப்பில் வரக்கூடிய இன்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலும் ஓகே. இதை எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு, இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டுடைய காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு 25 ரூபீஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 to 30 ரூபீஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இருக்கும். இந்த போர்டை நம்ம என்ன கால் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ற அந்த நேமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகமாக்கி கொடுக்குறது தான் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 ஆடியோ ஜாக் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஆடியோ ஜாக்கில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய காமன் கிரவுண்டு, தென் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட் ஸ்பீக்கருடைய காமன் கிரவுண்டு. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 3 வயர்ஸ் வரும். இந்த வயர்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல் அப்படின்னா லெஃப்ட்டு, ஆர் அப்படின்னா ரைட்டு, இது வந்து உங்களுடைய கிரவுண்டு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 வயர்ஸும் எடுத்து கரெக்டான அந்த வயசில் கரெக்டான கான்ஃபிகரேஷனில் நீங்கள் சால்டர் பண்ணிடுங்க. சால்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மதர் போர்டுக்கு இது ஆக்சுவலி இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு 5 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை வேணும். இந்த 5 வோல்ட் பவர் சப்ளைக்காக நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு USB, ஒரு டேமேஜ் ஆன பழைய சார்ஜிங் கேபிள் இருந்தோ ஏதோ ஒரு கேபிள்லேருந்து இந்த USB எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த USBயில் உங்களுக்கு 2 வயர்ஸ் வரும். அந்த ரெட் கலர் வயர் வந்து உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் உங்களுடைய பிளாக் கலர் வயர் பார்த்திங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ். இந்த வயர் எடுத்து டேரெக்டாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்பீக்கரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது உங்களுக்கு அந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ ரெஸ்பெக்டிவ் பின்னில் நீங்கள் அதை வந்து நீங்கள் சால்டர் பண்ணிடுங்க. இப்போ சால்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய USB எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதோ எனி சார்ஜர் அல்லது உங்களுடைய பவர் பேங்க் அந்த மாதிரி நீங்கள் இதிலே ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட இந்த மாதிரி பழைய USB எதுவுமே இல்லை, ஆனால் என்கிட்ட வந்து ஷாப்பில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு DC பவர் சப்ளை இருக்குன்னா, DC பவர் சப்ளைலேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், 5 வோல்ட் த்ரூவாக வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் கரஸ்பாண்டிங் பின்னில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆடியோ ஜாக் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபோனில் போட்டு யூடியூப்பில் ஏதோ ஒரு சாங்ஸ் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணுங்கள். இப்போ ப்ளே பண்ணும் பொழுது நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய குறைவான சவுண்டை இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்ப்ளிஃபை பண்ணி ரொம்ப ஒரு லவுடரான ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீக்கரோட பாசிட்டிவ்லேயும் ஸ்பீக்கரோட நெகட்டிவ்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணுறது அது எந்த ஸ்பீக்கராக வேணாலும் இருக்கலாம். எய்தர் உங்களுடைய நீங்கள் MP3 பிளேயர்ஸ்லேயோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டபிள் வாக்மேன் அல்லது போர்ட்டபிள் பிளேயர்ஸ் என்னென்ன இருக்கோ மியூசிக் பிளேயர்ஸில் நீங்கள் அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த ஸ்பீக்கர்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம். அல்லது நம்மளுடைய கேஸ் படி ஸ்டூடெண்ட்டோட கேஸ் படி நமக்கு ஃபோனில் இருக்கக்கூடிய ரிங்கரில் அதில் ப்ளஸ் மைனஸ் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆடியோ ஜாக்கை வந்து உங்களுடைய யூடியூப்பில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கரெக்டான அவுட்புட்டை உங்களுடைய ரிங்கர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக உங்களுடைய இஷ்யூ எங்கே இல்லை அப்படின்னா உங்களுடைய ரிங்கரில் இல்லை, மதர் போர்டில் தான் இருக்குது. இப்போ மதர் போர்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்றதை நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே கண்டிஷன் நீங்கள் லேப்டாப்லேயும் ஃபேஸ் பண்ணலாம். லேப்டாப்பில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லேப்டாப்பில் வரக்கூடிய அந்த இன்டர்னல் ஸ்பீக்கர் இதனுடைய காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினிமலாக ஒரு 1000 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ கஸ்டமர் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, என்னுடைய லேப்டாப்போடைய ஸ்பீக்கரில் வந்து எனக்கு ஒரு மாதிரி இரைச்சல் சவுண்டு வருது அப்படின்னு. அது ஸ்பீக்கரோட இஷ்யூவா இல்லை மதர் போர்டோட இஷ்யூன்றது தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இன்டர்னல் ஸ்பீக்கர் வாங்கிட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த மதர் போர்டில் கூட அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வாங்கின ஸ்பீக்கர்ஸை மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது, வேறு லேப்டாப்புக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்பீக்கருடைய சைஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆம்ப்ளிஃபையருடைய போர்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஸ்பீக்கரில் ப்ராப்ளமா அல்லது மதர் போர்டில் ப்ராப்ளமான்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுடைய ப்ராப்ளம் வந்து என்னுடைய ஸ்பீக்கரில் கிடையாது, என்னோடய ரிங்கர்லேயோ என்னோடய ஸ்பீக்கர்லேயோ கிடையாது, அது இன்டர்னலாக மதர் போர்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ செக்ஷன், அது மதர் போர்டில் இருக்கக்கூடிய என்னென்ன காம்பனன்ட்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு வீடியோ போடுறோம். தேங்க்யூ.